நல்ல ஆரம்பமாக இன்றைய காலகட்டத்தில் ஷரியத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களே என்ற அணியில் ஹாஃபில் முகமது ஃபைசல் ஆமிரி வருகிறார். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. அல்ஹம்துலில்லாஹ். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் கண்ணியமிகு ஆசிரியர் பெருந்தகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தை தெரிவித்து என்னுடைய ஆர்வம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இக்காலத்தில் ஷரியத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்களா பெண்களா என்று கேட்டால் உறுதியாக நாங்கள் சொல்லுவோம், யார் தான் ஷரியத்தை அதிகம் பின்பற்றுகிறார் என்று சொன்ன ஆண்கள் தான். ஏன்னா இஸ்லாத்தினுடைய தூண்களை நீங்கள் எதை வேணா பாருங்க, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அதில் ஈடுபடுபவர்கள் அல்ல, அதன் ஆர்வத்துடன் ஈடுபடுபவர்கள் எதில் ஆண்களாக தான் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பலவிதமான சட்டங்களை சொல்கின்றான், பலவிதமான ஹுக்கும்களை சொல்கின்றான். அதில் பெரும்பாலும் அல்லாஹு தஆலா முன்னோக்கி கூறுவது யாரை தான் கேட்டால் ஆண்களை தான். குர்ஆன்ல பல இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்ற ஆண்களை பார்த்து அல்லாஹ் பல இடத்துல சொல்றான். ஏதாவது ஒரு இடத்துல யா அய்யுஹல்லாதி ஆமன்ன, ஓ ஈமான் கொண்ட பெண்களே அப்படின்னு தான் சொல்றான்னு கேட்டா இல்ல. அப்போ உடனே சொல்லுவாங்க, நம்ம அதிகமாக நசீகத் பண்ணுவோம், யாருக்கு நம்ம அதிகமாக வந்து செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம், யார் செய்யாமல் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து நான் சொல்லுவோம். எல்லாம் வந்து அஜிவல்லதீன் ஆமனும் ஆண்களே சொல்கிறாங்கன்னா ஆண்கள் செய்யாமல் இருக்கிறாங்க, அதனால கூப்பிட்டு எல்லாம் சொல்கிறாங்க போல தெரியுது. பேசு. அப்போ உடனே வந்து என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து மிகைப்பின்ற அடிப்படையில், தகலீபின்ற அடிப்படையில் ஆண்களை சொல்ல மூலமா பெண்களையும் சொல்றான். நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும், ஒரு கூட்டத்தில் யார் அந்த செயலை நன்கு செய்வார்களோ நாம் அவர்களிடத்தில் அந்த செயலை சொல்வதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே செய்வாங்க. ஆக ஆண்கள் இந்த ஷரியத்தை அதிகம் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் செய்தால் எல்லாரும் செய்துவிடார்கள் என்ற அடிப்படையில், பெண்களால் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஆண்களுக்கு அந்த விஷயத்தை கூறி அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நம்மவர்களுக்கு உணர்த்த வருகின்றான். ஏங்க இதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு, குர்ஆன் எது வரைக்கும் பேசும்? நேத்தா இன்னைக்கா கிடையாது, கியாமத் வரைக்கும் குர்ஆன் பேசும். ஒரே ஆயத்துல அல்லாஹ் பட்டுன்னு உடைச்சா, ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை விட சிறந்தவர்கள், பெண் மீது நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதாக சொல்கின்றான். ஏன் சிறந்தவர்கள்? பெண்களை விட ஆண்கள் சிறந்தவராக இருப்பதற்குண்டான காரணம் என்ன? அபூபக்கர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஹ்காமுல் குர்ஆன் கிதாபில் அவங்க தஃப்சீரா சொல்றாங்க, 3 காரணங்களின் காரணமாக ஆண்கள் பெண்களை விட சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். முதலாவது கமாலுல் அக்ல் வ தமீஸ், ஃபர்ஸ்ட்ல முடிஞ்சு என்னது? அறிவும் பகுத்தறியக்கூடிய தன்மை யார்கிட்ட பரிபூர்ணமா இருக்கும்னா ஆண்கள் கிட்ட தான் இருக்கும். ஒரு விஷயத்தை ஆண்கள் யோசிச்சு முடிவெடுப்பான், இதை செஞ்சா நம்மளுக்கு என்ன பிரதிபலன் இருக்கும்னு சொல்லி யோசிச்சு செய்யக்கூடிய நபர்கள் ஆண்கள் ஆகிறார். ஆனால் பெண்களால் சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. பெரும்பாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறில் முடிவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக ஆண்கள் அதை யோசித்திருப்பதன் காரணமாக அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது காரணமாக சொல்லக்கூடியது கமாலு தீனி வத்தா, தீனுடைய விஷயத்திலேயும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் பரிபூர்ணமாக இருப்பவர்கள் ஆண்களாக தான் இருக்கின்றார்கள். மூன்றாவது காரணமாக சொல்கின்றார்கள் பதுலுலில் மாலிமின ஸதாத்துல் மஹர், தன்னுடைய செல்வத்தை மகருக்காக வேண்டிய பலதரப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டி செலவு செய்கின்றானே. இந்த மார்க்கெட்ல போறோம், பெண்களை கூட்டிட்டு நம்ம வீட்டால கூட்டு போனா எனக்கு கம்பல் வேணும், எனக்கு செயின் வேணும், கோல்ஸ் வேணும், பார்க்கறதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஆண்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடியதை தன்னுடைய மனைவிக்கு எவ்வாறாக செலவு செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறாக செலவு செய்யும், தன்னுடைய குடும்பத்துக்கு எவ்வாறாக நல்ல முறையில் செலவு செய்யும் என்று யோசிச்சு முடிவெடுக்கிற ஆண்கள். ஆக அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ், முஃமின்களில் சில ஆண்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். தஃப்சீரே ஹமீதில் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும் போது சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மொத்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் சிறந்த படைப்பாக மனித வர்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதில் சிறந்தவர்களாக முஃமின்களை ஆக்கி அதிலும் சிறந்தவர்களாக யாரை ஆக்கினான் என்று சொன்னால் ஆண்களை ஆக்கினான்.
காரணம், இந்த தீனை எத்தி வைப்பதற்கும் இந்த ஷரியத்தை பின்பற்றுவதற்கும் பின்பற்ற வைப்பதற்கும் தகுதியானவர்கள் ஆண்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஆண்களை மிகவும் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதாக தஃப்சீரில் ஹமீதில் இந்த ஆயத்திற்கு தஃப்சீராக சொல்கின்றார்கள். அப்போ நீங்கள் ஷரியத்தினுடைய அந்த கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சுற்றி முற்றி பார்த்தாலும் ரெண்டு விஷயம் தான் வந்து நிற்கும். ஒன்று அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நல்ல விஷயங்களை ஏவுவது, தீய விஷயங்களை விட்டும் தடுப்பது. இந்த ரெண்டை வந்து அல்லாஹ் யாரிடத்தில் சொல்கின்றான்? ஆண்களிடத்தில் சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்கின்றான் அல்லவா, அத்தாயிபூன அல் ஆபிதூன அல் ஹாமிதூன அஸ்ஸாயிஹூன அர்ராகிஊன அஸ்ஸாஜிதூன் அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன் நாஹூன அனில் முன்கர் வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ். அவர்கள் தௌபா கேட்பார்கள், வணக்கத்தில் ஈடுபடார்கள் என்று 9 சிஃபத்துகளை அல்லாஹ் சொல்லி அதில் சொல்லக்கூடிய விஷயம் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். இதை செய்பவர்கள் ஆண்களாக தான் இருக்கின்றார்கள். ஆண்கள் தான் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நம்மவர்களுக்கு உணர்த்த வருகின்றான். பெருமானாருடைய ஹதீஸ் புகாரில் வரும், ஆண்கள் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டார்கள், பெண்கள் பரிபூர்ணத்தை அடையவில்லை. அது என்ன பரிபூர்ணத்தை அடையலை, எதில் பரிபூர்ணத்தை அடையலைன்னு சொல்லி பார்த்தா, ஷாரிஹீன்கள் ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் ஷரியத்திலே கமாலியத் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டார்கள். அப்போ பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க படைப்பாலையும் சரி மற்ற எல்லாத்துலேயும் அவங்க நுக்சானாக இருக்காங்க, குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தப்ரானியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தீனுடைய தூணாக இருக்கின்றது. இப்போ ஒரு மாளிகை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு பேஸ்மெண்ட் இருந்தால் அந்த தூண் நல்லா கரெக்டாக இருக்கணும். அப்போ இந்த ஷரியத்தின்ற இந்த மாளிகை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகை என்ற தூண் நிலையாக இருக்க வேண்டும். அதை முழுவதுமாக கமாலியத்தாக பாதுகாப்பவர்கள், பேணி பாதுகாப்பவர்கள் ஆண்களாக தான் இருக்கின்றார்கள். பெண்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக தொழுவ முடியுதா? கிடையாது. ஆனால் ஆண்கள் முழு மாதம் அவர்கள் எப்பொழுதும் தொழுகையில் ஈடுபடுவதன் காரணமாக ஆண்கள் தான் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுகிறார்கள் என்பதாக நாம் உணர்கிறோம். ஆண்கள் ஒரு ஷரியத்தை பின்பற்றுறவங்க மட்டும் கிடையாது, அதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள், அதற்காக வேண்டி போராடுபவர்கள். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லன் தஸால ஹாதிஹில் உம்மத்து காயிமத்தன் அலா அம்ரில்லாஹ், இந்த தீனின் மீது என்னுடைய உம்மத்தில் சில கூட்டம் அவர்கள் நிலையானவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும், அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களுடைய தீங்கு இவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் எந்த ஒரு பாதிப்பையும் அளிக்காது. இன்னும் நம்மளுக்கெல்லாம் பார்க்கிறோம், தெரிஞ்ச சம்பவம் தான், பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் சண்டை. அதில் இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த தீன் நிலையாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள் காசா வீரர்கள். அவர்கள் பெருமானாருடைய சுன்னத்தை எந்த அளவுக்கு பேணினார்கள் என்று தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் பலஸ்தீன் மக்களை சிறைப்பிடித்தார்கள். அதே போல் காசா வீரர்களும் அந்த இஸ்ரேலுடைய பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் சிறைப்பிடித்தார்கள். ஆனால் கவனித்த முறையை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் கவனித்த முறை மிகவும் இழிவானது. ஆனால் இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பதிலில் கைதிகளை சிறைப்பிடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை எவ்வாறாக உபசரித்தார்களோ அது போன்று செஞ்சாங்க. கடைசியில் அந்த காசா வீரர்கள் கிட்ட அவங்க போகும்போது எப்படி தரமா போனாங்க, அந்த குழந்தைகள் டாட்டா காமிச்சிட்டு போறாங்க, சிரிச்ச முகத்தோட டாட்டா காமிச்சிட்டு போறாங்க. யார் அந்த மாதிரி காமிப்பா? நம்ம ஒருத்தரை பிடிச்சி வச்சா நம்ம எப்படா வரும், நம்மளால காண்டில் தான் வெளியில போவோம். ஆனா அவர்கள் உபசரித்த விதத்தை அவர்கள் கண்டார்கள். இக்காலத்தில் ஷரியத்திற்காக பாடுபடுவர்களும் ஆண்களாக தான் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா, பாடுபடுவர்கள் மட்டுமல்ல, ஷரியத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பவர்களும் ஆண்களாக தான் இருக்கின்றார்கள். இந்த ஷரியத்திற்காக வேண்டி பின்பற்றுபவர்கள், போராடுபவர்கள், தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பவர்களும் ஆண்கள் தான். எனவே இக்காலத்தில் ஷரியத்தை அதிகம் பின்பற்றுவது ஆண்கள் என நடுவர் அவர்கள் நமக்கு தீர்ப்பளிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படின்னு சொல்லி நடுவர் தீர்ப்பளிக்கிறதுக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வான்னு சொல்லும்போது ஆமீன் பெருசாக வரலையே. நிறைய பேர் பெண்கள் டீமுக்கு தான் சார்பாக இருக்கீங்க கூட தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். முகமது ஃபைசல் ஆமிரி மிக அற்புதமான முறையில் பேசினார். எல்லா குரானில் வந்து பல இடங்களில் வந்து ஆண்களை முன்னோக்கி தான் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு சொல்லி ஆண்களை முன்னோக்கி பேசக்கூடிய சீராக்கள் தான் குரானில் அதிகமாக இருக்குது. உத்தரவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆண்களை பற்றி தான் வருது. அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்கா எல்லாமே வந்து ஆண்பாடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தொடங்கி நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணார். அதுக்கு அவரும் அதிலே பதில் சொல்லிட்டாரு. ஆண்களை
முன்னோக்கி அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? பெண்களுக்கும் அந்த உத்தரவு தானே, அவங்களுக்கும் அந்த உத்தரவு சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் ஆண்பால் அல்லாஹ் முன்னோக்கிறான் அப்படின்னா காலிபன் அப்படிங்கிற அடிப்படையில், பெரும்பான்மை அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஆண்பாலை வந்து முற்படுத்தி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே கேள்வி வந்து அன்னைக்கு இருந்த சஹாபிய பெண்களிடத்திலும் இந்த ஒரு கேள்வி வந்துச்சு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆண்பாலாக வருது, ஆண்களே ஆண்களே அப்படின்னு சொல்லி ஆண்களை மட்டுமே எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான், பெண்களை பற்றி எதையுமே முன்னோக்கி பேசுகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணான். அப்போ தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குனா, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் அப்படின்றதுல அந்த வசனத்தை அல்லாஹ் முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதத்தில் அந்த வசனத்தை எல்லாம் இறக்குனான். குர்ஆனில் வரக்கூடிய வசனங்கள் வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் என்றாலும் அல்லாஹு தஆலா ஆண்களை முன்னிலைப்படுத்தி தான் பேசுகிறான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வந்து கமாலியத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். பல விஷயங்களில் வந்து ஆண்கள் வந்து கமாலியத்தை பெற்றவங்களாக இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆண்களில் அதிகமானோர் கமாலியத்தை பெற்று விட்டார்கள். அதாவது கமுல மினர் ரிஜால் கசீர், ஆண்களில் அதிகமான பேர் என்ன செஞ்சிட்டாங்க? கமாலியத்தை பெற்றுட்டாங்க. வலம் யக்முல் மினன் நிசா இல்லா அர்பா, பெண்களில் வந்து 4 பேர் மட்டும்தான் கமாலியத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கமாலியத் என்று பார்க்கும் பொழுது ஆண்கள் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுபடுத்தினார். காசாவை பற்றி சொன்னார். காசாவில் இருக்கக்கூடிய அங்கே போர் செய்யக்கூடிய முஜாஹிதீன்களுடைய அந்த தன்மைகளை குறித்தெல்லாம் அற்புதமான முறையில் பேசினார். உண்மையிலேயே வந்து உலகம் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுகிறது. எவ்வளோ ஒரு பெருந்தன்மையோடு மனிதநேயத்தோடு அந்த முஜாஹிதீன்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டார். ஆக ஆண்கள் தான் ஷரியத்தினுடைய விஷயங்களில் இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறார்கள், அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை அணியினுடைய தொடக்கமாக வைத்திருக்கிறார். இவருக்கு பதில் சொல்வதற்காக இல்லை பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக பெண்களே என்ற அணியில் முகமது முபஷிர் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله. இக்காலகட்டத்தில் அதிகம் ஷரியத்தை பின்பற்றுபவர்கள் ஆண்களா பெண்களா? அருமையான தலைப்பு. ஆக நம்மளுடைய பசங்களுக்கு மத்தியில் இந்த தலைப்பு போட்ட உடனே நம்ம பசங்களுக்கு மத்தியில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இதில் என்னங்க சந்தேகம், அதிகமாக ஆண்கள் தானே ஷரியத்தை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமானவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வாறு சொல்பவர்களுக்கு என்ன தெரியாதுன்னா, ஒரு பெண்ணினுடைய ஷரியத்தினுடைய பலன்களின் மூலியமாக தான் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் என்பதை நாம் மறந்துட்டோம். அது இல்லாமல் அதை மறைத்தும் விட்டோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வினுடைய வளம் என்ன தெரியுமா? ரொம்ப சிறப்பான விஷயத்த, ரொம்ப அழகான முக்கியமான விஷயத்த எல்லாம் மறைச்சிருவோம். லைலத்துல் கதராக இருக்கட்டும், பராத்தினுடைய விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆக சிறந்த விஷயம். அல்லாஹ் அதை மறைச்சிருவோம். அதே போன்று இந்த தாய்மார்களுடைய அந்த அவர்கள் செய்த தியாகங்கள் மறைக்கப்பட்டுருச்சு. அந்த தியாகங்கள் வெளியே வராமையே போயிடுமோ அப்படிங்கிறதுக்காகவோ என்னமோ தெரியல, அல்லாஹ் எங்கள் இந்த 5 தங்கங்களை வந்து அல்லாஹ் பேசுவதற்காக ஆக்கியதை நாங்கள் ஆரம்பமாக சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். ரொம்ப நீங்கள் வைரங்களா? இதுக்கு தான் சுபான்லாம் அதிகமாக வருது. நான் பெண்கள் டீமுக்கு தான் நிறைய ரசிகர்கள் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆண்கள் டீமுக்கு தான் நிறைய இருக்கிறாங்க போல தெரியும். பேசுகிற பேச்சை வச்சு என்ன செய்யணும், ரசிகர்கள் மாறணும். தான் இருக்கு கண்டிப்பாக.
ஃபைசல் ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அடிக்கடி ஒரு ஆயத்தை சொல்லி காமிச்சாங்க. என்னன்னா, அர்ரிஜாலு கவ்வாமூன நிசா, பெண்களோட ஆண்கள் தான் ரொம்ப வலிமையானவங்க. இந்த ஆயத்து எங்கங்க வருது? சூரா அந்நிசால வருது. மர்சூக் மலா இருக்காருங்க, வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க தெரியல. நிசா என்ன ஆயத்தில் வருது? சூரா அந்நிசால வருது. இந்த ஆயத்தையே அல்லாஹ் எந்த சூறால கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டால் சூரா நிசால கொண்டு வந்துட்டான். அற்புதமான வாதம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ தப்சீர் சொன்னீங்களே, நம்ம படித்த ஜலாலைனில் அந்த கவ்வாமோனுக்கு என்ன தப்சீர் வருதுன்னு பார்த்தீங்களா யாராச்சும்? கவ்வாமோனுக்கு முசல்லி தூணுன்னு ஒரு தப்சீர் போடுவாங்க. என்ன அப்படின்னா, ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், நாங்களும் ஒத்துக்கிறோம், ஆண்கள் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஒரு கணவன் தான் ஒரு மனைவி மீது ஆதிக்கம் செலுத்த முடியும், இது யாரும் இல்லைன்னு சொல்லி. எதுக்கெடுத்தாலும் பெண்கள் மேலே தெரியுமா சொல்கிறாங்க, நாகிசாத்துல் அக்கள் என்ன, நாகிசாத்துல் தீன் என்ன, ஹைலோடைய காலத்தில் தொழுக முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஆச்சா பூச்சா 52 இத்தனையும் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் ஒத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நான் ஆக்கியவர்கள் நீங்கள் 5 பேரா? இல்லை நாங்கள் யாராச்சும் ஆக்கணுமா? இல்லை நீங்கள் யாராச்சும் ஆக்குனீங்களா? இப்படி தான் ஹஜ்ஜத்துல் விதானுடைய சமயத்தில் பெருமானார் ஆயிஷால பார்க்க போகிற சமயத்தில் ஆயிஷால ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ நபி கேட்குறாங்க, ஏன் ஆயிஷா நீ ரொம்ப அழுகிற? அப்போ நபி ஆயிஷால சொல்கிறாங்க, ல வதித்து வல்லாஹி ல மஹுஜலாம், எனக்கும் ஆசை இருக்குமா இல்லையா நபி, உங்கள் கூட நான் ஹஜ் செய்யணும், தவாப் செய்யணும், மற்ற சஹாபாக்கள் கூட நான் வந்து இருக்கணுமே அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்காதா நபின்னு சொல்லும்போது, நபி அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, ஆண்களே பார்த்து கொள்ளுங்கள், அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதம். முடிஞ்சு, டோட்டல் க்ளோஸ். என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ஆக்கிய ஒரு விஷயம் இது. இதில் நம்ம யாராலையும் குறை சொல்ல முடியாது. இது தெரியுமா ஷரியத்து? ஹைலுடைய காலத்தில் தொழுகாமல் இருக்கிறதா பெண்ணுடைய ஷரியத்து. நோம்புடைய காலத்தில் ஹைலினுடைய இடமாக இருக்கும் பொழுது நோன்பு வைக்காமல் இருக்கிறது தான் பெண்ணுடைய ஷரியத்து. அதிகமாக ஒரு விஷயத்தை சொல்லி பார்க்கும்போது எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைலோடைய காலத்தில் தொழுவது என்பது ஹராம். கரெக்டா? அந்த ஹராமை விட்டும் தவிர்ந்திருப்பதற்காக பெண்களுக்கு வந்து சவாபு கொடுக்கப்படுது. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, வெறும் ஹுக்கூக்குல்லா மட்டும்தான் ஷரியத்தாக்கப்பட்டிருக்கா? தொழுகலை, நோன்பு வைக்கலை, ஹஜ்ஜு செய்யலை, ஹுக்கூக்குல் இபாதும் தான் நம்மளுக்கு சேர்த்து ஷரியத்தாக்கப்பட்டிருக்கு. அது வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ பெண்களுக்கு பார்க்கும்போது நம்ம நடுவரை என்ன சொன்னாங்கன்னா, அதிகமாக ஒரு பெண் அப்படிங்கிறவ தன்னுடைய கணவனுக்கு கரெக்டாக இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வரையறைக்குள் நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஆனால் ஆண்கள்னு சொல்லும் போது ஒரு வரையறைக்குள் நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது, ஒரு சின்ன ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்கிற இத்தனோண்டு சரியத்தை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமா, இல்லை ஆண்களுக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய சரியத்தை பின்பற்றுறது கஷ்டமா? என்ன சொன்னாங்க, ஆண்கள் காமில் அடைஞ்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100% அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆமாம், அவங்க தான் சொல்கிறாங்க காமில். அந்த 100%க்கு தகுந்த மாதிரி அவங்க சரியத்தை பின்பற்றுறாங்களா? நம்ம பின்பற்றுறோமா? ஆண்கள் தான் நம்ம பின்பற்றுறோமா? சொல்லுங்க. கண்டிப்பாக பின்பற்ற மாட்டோம், முடியவும் முடியாது, சாத்தியமும் இல்லை. ஆனால் ஒரு பெண், ஒரு தாய் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவனுக்கு கரெக்டாக இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கரெக்டாக இருக்காங்க. எப்படிங்க? என்ன ஆதாரங்க? நம்ம தான் அதற்கு சான்று. நம்முடைய தாய்மார்கள் தான் நமக்கு சான்று. இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் இங்கே 5 சார் போட்டு உட்காந்துக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்னென்னா, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நாங்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் தாய்மார்கள் கண்டிப்பாக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இருக்காங்க, நாம தான் சான்று. நம்முடைய தந்தைமார்கள்ட்ட நம்மளுடைய தாய்மார்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் நாம தான் சான்று. எந்த அளவுக்கு நான் முன்னாடியில் ஒரு வளமை இருந்துச்சு, என்னென்னா கணவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. இந்த காலமும் அப்படி தான். சாப்பாடு கட்டி கூட்டு அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஃபோன் மேலே ஃபோனு, எங்க சாப்பிட்டீங்களா இல்லையாங்க. பெண்ணுடைய மனசே அவங்க எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, தன்னுடைய குழந்தைக்காகவோ தன்னுடைய கணவருக்காகவும். அப்போ தான் வெளியே போயிருப்பார், ஃபோன் உடனே வருது, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாங்க. நம்ம இப்போ தான் நம்ம ஃபோன் பண்ண இதுக்கு அதுக்குள்ளே சாப்பிட முடியும். இல்லைங்க சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடாம எனக்கு தூக்கம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், டைமு 11 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய தலைவருக்கு, நம்ம நடுவருக்கு கூட ஃபோன் வரும். ஏன்னா 11 ஆயிடுச்சு, நடுவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. இதை நம்ம வெளியே பெரிய விஷயமா நம்ம பார்க்கக்கூடாதுங்க. இது சரி. இந்த மாதிரியா இருக்கிறது வந்து ஒரு ஆண்களால் முடியுமா? கண்டிப்பாக எக்காலகட்டமும் இந்த பைக்கத்துக்கு அடிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக எக்காலகட்டமும் ஆண்களால் இந்த மாதிரி பாசத்தை வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அது உண்மைதான். கண்டிப்பாக எக்காலகட்டமும் அந்த பாசங்கிறது வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராதுங்க. அடுத்து பெருமானார் எப்படி தெரியுமா ஆக்கிட்டாங்க, ஹதீஸுகளில் ஷரியத்தை நபி சொல்லும் பொழுது பாதி பங்கு முஆஷராத்துன்னு சொல்கிற பண்ண குடும்ப வாழ்களுக்காக நம்பி ஒதுக்கி இருக்காங்க. அது யார்கிட்ட இருந்து தெரியுமா நபி இந்த ஷரியத்து இந்த உம்மத்துக்கு தராங்க?
ஹுது ஷத்ர தீனுக்கு மின் ஹுமைரா, இன்னொரு ரிவாயத்தில் ஹுது நிஸ்வதீனுக்கு மின் ஹாதியில் ஹுமைரா. இந்த ஹுமைரா ஆயிஷா கிட்ட இருந்து ஆயிஷால்லாட்ட இருந்து நீங்கள் பாதி தீனை நீங்கள் எடுத்துக்கோங்க நபி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தீன் யார்கிட்ட இருந்து வருதோ அவங்ககிட்ட இருந்து வந்தால் தான் அது சிறந்ததாக இருக்கும் என்பதை வந்து நபி காட்டுறதுக்கான ஆசைப்பட்டதற்கான வெளிப்பாடு. நபி அவர்கள் யாரை வச்சு? ஆயிஷா அவர்களை வைத்து இந்த ஷரியத்தை வந்து இந்த தீனை கொடுத்தாங்க. பெருமானார் என்னங்க சொல்கிறாங்க? ஹைருக்கும் லி அஹலிஹி முடிச்சிருக்கலாம், ஆனால் ஹைருக்கும் லி அஹலின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களை விடவும் என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட நான் தான் சிறந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விடவும் உங்களால் யாராலையும் சிறப்பாக இருக்க முடியாது. சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஃபைசல் ஆஃப்ஸா நீங்கள் கேளுங்க, உங்களுக்கான ஒரு பாயிண்ட்டு. காலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, மல்லா எக்ரிமோ அல் மர்ஆ யஹ்மலு தீனுஹு வ முஜ்தமி. யார் ஒரு பெண்ணுக்கு சங்கை செய்யலையோ அவனுடைய தீனு போச்சு, அவனுடைய முஜ்தமியே போச்சு. பிலால் உனக்கான பாயிண்ட். அல்லாஹ் இமாம் அவங்க சொல்கிறாங்க, மன் அஹ்சன இலா ஜௌஜதிஹி வகத் அஹ்சன இலா நஃப்ஸிஹி வ இலா தீனிஹி. யார் தன்னுடைய மனைவிக்கு வந்து நலவு செய்கிறாங்களோ அவங்க தன்னுடைய தீனுக்கும் தன்னுடைய நஃப்ஸுக்கும் நலவு செஞ்சுட்டாங்க. உங்களுக்கான பாயிண்ட். அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்க. அலிரல்ல எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, அல் மர்அத்து தாஜுன் அலா ராஸ் ரிஜால். சுபஹான் அல்லாஹ். ஒரு பெண் அப்படிங்கிறவ ஒரு ஆணினுடைய தலை கிரீடமாக இருக்காங்க. வஹ்ஃபலு தாஜ வலா தஹ்மலு. அந்த தாஜுங்கிற அந்த கிரீடத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அதிகமாக பெண்கள் ஷரியத்தை பின்பற்றுறதை வந்து ஒரு ஆணால் கண்டிப்பாக பின்பற்ற முடியாது. எப்படின்னு சொன்னால், ஒரு அண்டை வீட்டார் அவருடைய விஷயம் எடுத்துக்கோமே. ஒரு பெண்மணி வந்து இஸ்லாத்துக்கு மாறிடுறாங்க. அந்த இஸ்லாத்துக்கு மாறினதுக்கான காரணத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னுடைய அண்டை வீட்டார் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி. எங்களை வழக்கு எப்படி இருக்குன்னா, நாங்கள் எதாவது சமையல் செஞ்சால் அவங்களுக்கு கொடுக்குறதும், அவங்க எதாவது செஞ்சால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிற வழக்கம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்க அதிகமாக கறி சமையல் செய்வாங்க. அன்றைக்கி என்னுடைய கணவன் என்னை விட்டும் பிரிந்து விட்டார். அன்றைக்கி என்னுடைய கணவன் என்னை விட்டும் பிரிந்து விட்டார். அந்த கவலையான நிலைமையில் அந்த குடும்பம் என் கூட வந்து கலந்து கொண்டாங்க. அந்த குடும்பம் என் கூட கலந்து கொண்டது அந்த சமயத்தில் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி சமையல்லாம் நீங்கள் செய்வீங்கள்ல, இன்றைக்கி ஏங்க அதை நீங்கள் செய்யலைன்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொன்னாங்களாம், எங்களுடைய ஷரியத் எங்களுக்கு போதிக்கின்ற விஷயம் என்பது என்னன்னு சொன்னால், தன்னுடைய அண்டை வீட்டார்கள் பசித்திருக்க நீங்கள் புசித்திருப்பது கூடுமா என்று எங்களுடைய ஷரியத் எங்களுக்கு கற்றுத்தருது. அதனால நாங்கள் உங்களுடைய கஷ்டத்தில் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம். இது ரூஹுல் பயானில் ஒரு இபாரத் போடுவாங்க. என்ன அப்படின்னா, அன்ன முஆமலத்த நிசாஇ ஹைரும் மின் முஆமலத்த ரஜுல். ஒரு ஆணினுடைய வேலையை விடவும் மிகவும் கடுமையான வேலை யாருக்கு தெரியுமா இருக்கு? பெண்ணுடைய வேலை தான் அவர்களுக்கு மிகவும் கடுமையானது. ஏன் அப்படின்னு சொன்னால், வீடுகளில் வேலை செய்கிற அந்த வேலைகளை யாராலையும் செய்ய முடியலங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நாள் எங்கள் அத்தாவுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு தலைவர் அவர்களே. அப்போது நானும் எங்கள் அத்தாவை என்ன முடிவு பண்ணோன்னா, இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் காலையிலேருந்து ஆரம்பித்து வீடு துவைச்சி வீடு பெருகி ஏதோ சதி பண்ணிட்டாங்க. அதனால் வார்த்தை ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்றைக்கி வீடு வந்து நம்மளுக்கே இடுப்பெல்லாம் வலிக்குது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் பாதி நாள் தான் கேளுங்க. ஒரு காலையில் ஃபுல்லாக சமையல்லாம் செஞ்சுட்டு எப்படியோ இதை வந்து நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருப்போம். அம்மா ஏதோ சொல்லி கடைக்கு போய் வாங்க அனுப்புவாங்க. ஆனால் நம்ம கடைக்கு போயிட்டு வரும்போது எல்லா பேரும் ஒரே மாதிரியே இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அங்கே போகும்போது அதையே எப்படி பெண்கள் வந்து சமாளித்து அதை கொண்டு போகிறாங்கன்னு தெரில. எப்படியோ ஃபுல்லாக சமைச்சு, ஆனால் சாப்பாடு சுமாராக தான் இருந்துச்சு. இல்லை நாங்கள் சாப்பிட்டு உட்காந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தா என்கிட்ட கேட்குறாரு, பாதி நாளே நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியலடா, அவங்க அம்மா இவ்வளோ நாள் செய்கிறாங்க. ஆக அல்லாஹ் எப்படி தெரியுமா ஆக்கிட்டான்? அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் செய்கின்ற வேலைக்கான கூலியை இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்துடணும். அதனால காசு துன்யாவை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஆனால் பெண்கள் செய்கின்ற வேலைகளை இந்த துன்யாவில் கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவங்களுடைய அந்தஸ்தை குறைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கான வேலைகளினுடைய பலன்களை அல்லாஹ் கொடுப்பான். கண்டிப்பாக இந்த இந்த பட்டிமன்றத்தில் வாக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தருவீங்க நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். வாக்கு தவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொத்து பிரிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து எங்களுக்கு சேர்த்து எழுதி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். முகமது முபஷிர் ஆமிரி மிக சிறப்பான முறையில் தன்னுடைய அணிக்கு வலுவை சேர்க்கிற விதமாக நிறைய கருத்துக்களை சொன்னார். அதில் ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு கருத்துன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயங்கள் வந்து மறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அது யதார்த்தமானது. இன்றைக்கி உலகத்தில் எத்தனை இமாம்கள், முன்னோர்கள், மிகப்பெரிய ஆளுமைகளாக உலகத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்க எல்லாத்துக்கும் பின்னாலேயும் அவங்களுடைய ஒரு தாய் இருக்கிறாங்க.
இன்றைக்கி வந்து உலகம் வந்து அந்த இமாம்களைத்தான் போற்றுகிறது, இமாம்களைத்தான் தூக்கி கொண்டாடுகிறது. ஆனால் அந்த இமாம்களை உருவாக்குகிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களை நினைக்கிறது இல்லை. இமாம்கள் வந்து கட்டிடங்கள் தான், ஆனால் அஸ்திவாரங்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தாய்மார்கள். அஸ்திவாரம் எப்போவுமே மறைவாக தான் இருக்கும், ஆனால் அந்த கட்டிடத்தையே தூக்கி பிடிக்கிறது எதுன்னா அஸ்திவாரம் தான். அஸ்திவாரத்தை யாரும் பார்க்கவும் மாட்டோம், அதை பற்றி பேசவும் மாட்டோம். கட்டிடத்தை பார்த்து தான் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டிடத்தை மெச்சுவோம். ஆனால் அந்த அஸ்திவாரம் சரியில்லைன்னா கட்டிடமே கீழே விழுந்துடும். எவ்வளோ பெரிய ஆளுமைகளை உருவாக்கியது யார் அப்படின்னு சொன்னால் தாய்மார்கள் தான். அந்த தாய்மார்களுடைய உழைப்பு, அவங்க சரியான முறையில் உருவாக்கியதால் தான் இவ்வளோ பெரிய ஆளுமைகள், இமாம்கள் இந்த சமுதாயத்திற்கு கிடைச்சாங்க அப்படிங்கிறத ஒரு அற்புதமான முறையில் நமக்கு சொன்னார். அதே மாதிரி ஒரு ரொம்ப நான் ரசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்ன ஆயத்து கூட நிசா அப்படிங்கிற சூறாவில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். நல்ல அற்புதமான வாதம். நான் கூட அப்படி எதிர்பார்க்கல இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய அரபி வார்த்தைகள் சொன்னார். அரபி மகாரத்தில் வந்து இந்த மதரசாவினுடைய உஸ்தாத்மார்கள் எந்த அளவுக்கு உருவாக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சிலே நமக்கு விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வசனமே நிசா அப்படிங்கிற சூறாக்குள்ளே தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாதத்தை முன் வச்சார். அதே மாதிரி இன்றைக்குள்ள பெண்கள் வந்து கணவன் மீது எவ்வளோ பாசம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. வெளியே போனால் வந்து ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி. நான் அதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். கேட்டாங்க ஒரு காலத்தில், எப்போ வந்து கேட்குறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். கேட்குறாங்களா, கணவன்மார்களை வந்து சரியான முறையில் வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்களா, நல்ல அற்புதமான முறையில் சமைக்கிறாங்களா, சமைச்சு போடுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ சமீப காலமாக நோன்பினுடைய காலங்களில் வந்து பள்ளிவாசலில் சகர் சாப்பாடு அதிகமாகிடுச்சு. சகர் சாப்பாடு போடக்கூடிய அந்த திட்டம் அதிகமாகிடுச்சு. ஏன் அதிகமாகிடுச்சு? வீட்டில் ஒழுங்காக சமைக்கிறது இல்லை, வீட்டில் ஒழுங்காக சகர் சாப்பாடு கூட ஒழுங்காக செய்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பள்ளிகள் தூரம் இன்றைக்கி வந்து சகர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கான மக்கள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். அப்போ எந்த பக்கம் வந்து நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அண்டை வீட்டாருக்கு வந்து உணவு சமைச்சு கொடுக்குறது, வீட்டில் உள்ள உணவுகளை வந்து அண்டை வீட்டாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இப்போ நடக்குதா அப்படிங்கிறதும் யோசனைக்குரிய விஷயம்தான். அவங்க பதில் சொல்லுவாங்க, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம் இல்லையா. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இன்றைக்கி நம்ம உணவு கொடுக்குறோமா? அதுவும் இன்றைக்கி நவீன காலங்கள் அதிகமாகிவிட்ட காலகட்டத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்கள் போன்ற விஷயங்கள்லாம் உருவாகி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிப்போன இந்த நேரத்தில் வந்து அண்டை வீட்டாரை வந்து கவனிக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சவாலான விஷயமாக குதிரை கொம்பு ஆயிடுச்சு. என்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜு அப்படிங்கிற விஷயம் வந்துச்சோ அன்னையிலிருந்து எது போயிடுச்சு, இந்த அண்டை வீட்டாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வுலாம் குறைஞ்சிருச்சு. அங்கங்கே இருக்கலாம், நிறைய இருக்கவும் செய்கிறது, இல்லாமலும் போய்விட்டது. சமையல் வேலையை பற்றி அவங்க சொன்னாங்க. வீட்டில் அவங்க செய்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியாது. அது யதார்த்தத்திலும் யதார்த்தம். நிச்சயமாக அங்கே போய் நின்று அவங்க படுற கஷ்டமாக நம்மளால் செய்யவே முடியாது. நானும் சமயங்களில் வந்து வீட்டில் சமையல் பண்ணுறது வழக்கம், செய்வேன். ஆனால் வந்து ஒவ்வொன்றுக்கா வந்து அவங்கள்ட்ட தான் கேட்டாகணும். இந்த அரிசி டப்பா எங்கே இருக்குது, அங்கே இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் சமைக்க நானே பார்த்துக்கிறேன்னு போயிடுவாங்க. ஒவ்வொன்றுக்கா அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ரெண்டாவது, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏதாவது சமையலில் ஏதாவது செஞ்சுட்டு போனேன்னு வைங்களேன், அடுத்து வரும்போது அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னென்னா, ஒவ்வொரு டப்பாவையும் நான் இருக்க மூடி வச்சுட்டு போயிடுவேன், அழுத்தி மூடி விடுவேன். அதாவது வேணுக்குன்னு மூடுறது கிடையாது, நம்மளுடைய கை பக்கம் அப்படி மூடி வச்ச உடனே அவங்களால திறக்க முடியாது. சாதாரணமாக ஒரு அந்த டீ தூள் டப்பா திறக்கிறதுக்கு முக்கிட்டு கிடப்பாங்க. நீங்கள் வாங்க, உங்களை யாருங்க சமையக்கட்டுக்குள்ளே போக சொன்னது, போய் அதை மூடி வச்சுட்டு திறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அப்போ என்ன தான் நாம் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை வந்து காலர் தூக்கி விட்டுக்கிட்டாலும், அந்த மாதிரியான சேவைகளை, உழைப்புக்களை பெண்கள் செய்கிற மாதிரி நிச்சயமாக ஆண்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான கருத்தை வந்து பதிவு செஞ்சார்.